வணக்கம். விசில் சின்னத்தை எடப்பாடியார் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி தொகுதியில் தவக்க கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிப்புங்கிறாங்க. வேட்பாளரையே காங்கலை, அவர் எப்படியோ மாயமாயிட்டார் அப்படிங்கிறாங்க. அது அந்த கட்சியினுடைய தவறு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும். இந்த மாதிரி ஓடிப்போகிற வேட்பாளர்களை நிறுத்தினது டிவிகே கட்சியினுடைய தவறு. தங்களுடைய தவறை மறைச்சி விசில் சின்னத்தை முடக்கிட்டாங்க, எங்கள் சின்னத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி இபிஎஸ் மேலே பழிய போடுறாரு. இபிஎஸ் தோல்வி பயத்தால் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஒரு நியாயமாக பேசுங்க தளபதி விஜய் அவர்களே. சும்மா சத்தம் போட்டு கத்தி பேசினாங்கன்னா நம்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்களா? இப்போ இருக்கிற பப்ளிக் ஒவ்வொரு செய்திகளையும் ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. அவருக்கு டிவிகேங்கிற புதிய கட்சியை பார்த்து பயமா இல்லை எப்படின்னு கேட்குறேன். அப்படி பயம்தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஒரு சுயேட்சையாக ஒரு நபருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த நபரை அவர் ஏன் முடக்கலை? அப்போ என்னங்க பேசுகிறீங்க? தளபதி எதையாவது ஒன்றை சொல்லணும்னு சொல்லி இபிஎஸ் மேலே அவதூறை பரப்புதார். அவங்க கட்சி சார்பாக ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்த முடியல எடப்பாடி தொகுதியில், அதுதான் உண்மை.